அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முன்னாடி வாங்கப்பா, பின்னாடியே வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அப்படியே நடந்து வாங்க. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أنس بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم من أكثر ذكر الله برئ من النفاق آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபு கலாசாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய மாதாந்திர திக்ரு மஜ்லிஸ் சபையினுடைய சங்கைக்குரிய தலைவரும் நமது ஜாமியாவினுடைய நாதிர் அசப் கபுலா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, கண்ணியத்திற்குரிய நீடூர் நெய்வாசல் ஜமாத்தார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. திக்ரும் பிரசங்கமும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்கிற காரணத்தினாலே சில செய்திகளை சொல்லி நாம் நம்முடைய அடுத்த கட்ட காரியங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூமின்களே அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா. இங்கே ரெண்டு காரியத்தை அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ஒன்று திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான், இன்னொன்று அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்கிறான். குர்ஆனிலே அதிகமாக ஒரு காரியங்களை, ஒரு வணக்கத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது திக்ரு தான் என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். தொழுகையை அதிகமாக செய்யுங்கள் என்று எங்கேயுமே வரல. மற்ற வணக்கங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் அப்படி குறிப்பிடவே இல்லை. அதிகம் என்கிற வார்த்தையை நேரடியாக அல்லாஹு தஆலா பயன்படுத்துவது திக்ருக்குத்தான் என்று சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, இங்கே நானே ஒரு கேள்வி எழுப்புகிறேன். ஏன் அல்லாஹு தஆலா திக்ர் அதிகம்ங்கிற வார்த்தை ஏன் சொல்லணும்? அந்த மாதிரி தொழுங்க நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு மார்க்க மேதைகள் சுமார் ஒரு 70க்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்கிறார்கள். யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நாம் நிறைவுபடுத்த விரும்புகிறோம். முதலாவதாக, வணக்கங்களிலே மிக எளிமையானதும் அதிக நன்மைக்குரியதும் திக்ரு. அதனால அல்லாஹ் தஆலா அதிகம் செய்யுங்கிறான். ரொம்ப எளிமையானது திக்ரு. எந்த நேரத்திலும் செய்யலாம். குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் என்று கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல தான் செய்யணும் என்று கிடையாது. குறிப்பிட்ட காலத்தில் செய்ய வேண்டும் என்று கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் தஆலா திக்ருக்கு நேரத்தையும் முடிவு செய்யலை, இடத்தையும் முடிவு செய்யலை, காலத்தையும் முடிவு செய்யலை, எண்ணிக்கையையும் அல்லாஹ் முடிவு செய்யலை. தொழுகைக்கு எண்ணிக்கை இருக்கிறது, நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது இல்லையா? நோன்பு இருக்கு, ஒரு காலம் இருக்கிறது. 30 நாள் தான் நோன்பு. ஆசைப்பட்டாலும் 31 நோன்பு பரலாக ஆகாது, வைக்கவும் கூடாது, வைக்கவும் முடியாது. ஹஜ்ஜு குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்ய முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், திக்ரை அல்லாஹ் எளிமையாக்கி இருக்கிறான், ஆனால் அதே நேரத்தில் அதிக நன்மை உள்ளதாக ஆக்கியிருக்கிறான். இது விசித்திரமான ஒன்று. எதுவெல்லாம் உலகத்தில் எளிமையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் சாதாரணமாக மதிப்பற்றதாகத்தான் கருதப்படும். காற்று மிக சாதாரணமாக கிடைக்குது, அதை நம்ம மதிக்கிறோமா? இல்லை. தண்ணீர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது, மனிதர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் திக்ர் எளிமையான அமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமான நன்மைக்குரியது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயில் முஜாஹிதீன் ஆஸம் அஜ்ரா, போர் செய்யக்கூடியவர்களில் அதிக நன்மைக்குரியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால் அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்தவர்களாக யார் போர் செய்வார்களோ அவர்கள் அதிக நன்மைக்குரியவர்கள். அடுத்து கேட்டார், ஐயு சாயிமின் அக்ஸர் அஜ்ரா, நோன்பு வைத்தவர்கள் அதிக நன்மைக்குரியவர்கள் யார்? அப்படிங்க அதே பதில சொன்னாங்க, நோன்பு வைத்த நிலையில அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர் அதிக நன்மைக்குரியவர். அடுத்து தொழுகின்றாரு, அதே பதில் தான். ஜக்காத்தை பற்றி கேட்டப்ப அதே பதில், சதக்காவை பற்றி கேட்டபோதும் அதே பதில், ஹஜ்ஜை பற்றி கேட்டபோதும் அதே பதில். பக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நபி அவங்க சொல்ல பார்த்தா திக்ரு செய்கிறவங்க எல்லா நன்மைகளை விடவும் பெரும் நன்மைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் போல் தெரிகிறது. தஹப ஜாக்கிரூன பிகுல்லி கைர், திக்ரு செய்யக்கூடியவர்கள் எல்லா வணக்க வழிபாடுகளை விட பெரும் நன்மைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் போல் தெரிகிறதுன்னு சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அஜல், ஆமா என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய தாய்மார்களே, ஏன் அல்லாஹ் நமக்கு இந்த நன்மையை வழங்கியிருக்கிறான் என்றால், நமக்கு ஆயுள் கம்மி இல்லையா, ஒத்துக்குத்தான் வேணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் வாழ்ந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. இதற்கு முன் உண்டான உம்மத்துகள் 1000 வருடம் 700 வருடம் வாழ்ந்ததாக வரலாறு பேசுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய ஆயுள் என்னங்க, மாபைன சித்தீன் அவர் சபை 60க்கு 70க்கு மத்தியிலண்டாங்க என்னுடைய உம்மத்து. அப்ப நமக்கு நன்மை தேவைப்படுகிறது, காரணம் ஆயுள் மிக மிக குறைவு. எனவே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரிய அன்பளிப்பு திக்ர். ஒது வேண்டாம், இடம் வேண்டாம், எந்த நேரத்திலும் திக்ர் செய்யலாம். நின்றுட்டும் திக்ர் செய்யலாம், உட்கார்ந்துட்டும் திக்ர் செய்யலாம், படுத்துக்கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். அதற்கு நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே குர்ஆனிலே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், எளிமையான அமல் அதிகமான நன்மையை பெற்றுத் தருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, தாய்மார்கள், இந்த திக்ர் மஜ்லிஸ் நமக்கு இதை நினைவூட்டுகிறது. நன்மையான காரியங்களில் நாம் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த திக்ர் சபை நமக்கு போதிக்கிறது இல்லையா. வறுமையில நன்மை தான் தேவை. ஏன்னா இன்றைக்கு நன்மையை விட நன்மைக்கு மாற்றமான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நாம் நன்மையான விஷயங்களில் பேரார்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த சபை நமக்கு நினைவூட்டுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்ல, அதிகமாக திக்ர் செய்ய சொன்னதனுடைய பலன் என்னண்டா, உள்ளங்கள் உற்சாகமா இருக்கும், உள்ளங்கள் உயிர்ப்போடு இருக்கும். நமக்கான பலம் எங்கன்னா, உள்ளம் உயிர்ப்போடு இருக்கிற போதும் உற்சாகத்தோடும் இருக்கிற போதுதான் நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய முடியும் இல்லையா. மனசு சோகமா இருந்துச்சுன்னு வைங்க, மனதில் வருத்தம் இருந்தால் அல்லது உற்சாகம் இல்லாமல் சோம்பலாக இருந்தால் நம்மால் நன்மையான காரியங்கள் அல்ல, தட்டில் வைத்திருக்கக்கூடிய உணவை கூட எடுத்து நம்மால் சாப்பிட முடியாது. சங்கைக்குரிய பெருமக்களே, திக்ர் யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் உள்ள உயிர் பெறுகிறது என்றார்கள். திக்ர் யார் செய்யலையோ குறைவாக செய்கிறார்களோ உள்ளம் இறந்து விடுகிறது. அநேகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் திக்ர் செய்யறாரு, இன்னொருத்தர் அல்லாஹ்வை நினைக்கவே இல்லை. 2 பேருக்கு உதாரணம் என்னண்டாங்க, திக்ர் செய்பவர் உயிரோடு இருக்கக்கூடியவரை போலன்னா, திக்ர் செய்யாதவர் மரணித்தவரை போல. மசலுல்லதி எதுக்குரு ரப்பஹு வல்லதி லா எதுக்குரு ரப்பஹு க மசலில் ஹை வல் மையித்னா. ரொம்ப கடுமையான உதாரணம். திக்ர் செய்யாதவர் இறந்து விட்டார். நாங்கள் எதிர்த்து நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், பேசுறோம், கேட்கிறோம், பண்றோம், சரி, எல்லாம் நடக்கிறது. ஆனால் நன்மையான விஷயங்களை பார்க்கிறோம், அது நன்மை என்று தெரிய வேண்டுமா இல்லையா? பாங்கு சொல்லப்படுகிறது, பாங்கினுடைய அர்த்தங்களின் காதின் வழியாக வந்து உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுகிற போது என்னுடைய உள்ளம் அல்லாஹ் பெரியவன் தான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டுமா இல்லையா? தொழுகையில வெற்றி இருக்கிறது என்று மோதினார் அழைக்கிறார், அந்த வெற்றியை என் மனது வெற்றி என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்படி என்றால் சராசரியாக கேட்கக்கூடிய பேச்சுக்களை கேட்பதைப் போலவே பாங்குடைய சப்தமும் காதில் விழுந்து எழுந்து சென்று விடுகிறது. கடையில் வேலை செய்யக்கூடிய நபர் பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு மறந்து விடுவதைப் போலவே குர்ஆனும் ஹதீஸும் நல்ல உபதேசங்களும் மறந்து விடுகிறது என்று சொன்னால் உள்ளங்கள் இறந்து போச்சுன்னு தான் அர்த்தம். உள்ளங்கள் இறந்து போச்சுன்னு தான் அர்த்தம். அந்த உள்ளங்களை எப்படி உயிர்ப்பிப்பது? நபியவர்கள் சொன்னார்கள், திக்ர் செய்யுங்கண்டா, அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், என்னமோ தெரியல, நிறைய உபதேசங்கள் கேட்குறோம், ஆனால் மனசு ஒன்றும் எழுந்திருக்கவே மாட்டாங்க. கஸ்வத்துல் குலூப், உள்ளம் இறுகி போச்சு, என்ன செய்யலாம்?
ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அதிபுஹு பிஸ்ஸிக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு அதை இலகச் செய்யுங்கள். சங்கைக்குரிய தாய்மார்களே, உள்ளம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயமாக புரிந்து எடுத்துக்கொள்கிற போது நாம் நற்பாகியவான்களாக நல்லவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அந்த தௌஃபீக் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. பாவத்தை பாவம் என்று உணர்ந்து அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய எண்ணம் சிந்தனை திக்ரின் மூலமாகத்தான் உருவாகும். எந்த அளவுக்குன்னா, உடலை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு என்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு திக்ரு என்று ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு. ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு திக்ரை தவிர எந்த வழிமுறையும் இல்லைண்டா. திக்ரு செய்ய 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 என்னாகும்? உள்ளம் இலகுவாகும், மென்மையாகும். அல்லாஹ் என்று சொன்ன உடனே தானாவே உள்ளத்தில் அழுக வரணும். குர்ஆன் ஓதின உடனே சஹாபாக்கள் அழுதார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்படி அழுதாங்க? அவர்கள் உள்ள மென்மையாக இருந்தது, நல்ல விஷயங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் நல்லவர்கள் தான், ஆசையோடு தான் இருக்கிறோம். ஆனால் ஷைத்தான் கெட்டவன் தானே. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நல்லவர்கள் செய்ய நம்மை தூண்டுகிறதா? பாருங்கள், மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் எஸ்ஐஆரை பற்றி. எங்கே போனாலும் எஸ்ஐஆருடைய திக்ர் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த திக்ருக்கு அல்லாஹ் அல்லான்னு சொல்லியிருந்தா என்ன நம்ம அவுளியாவாக மாறி இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டிலங்க எஸ்ஐஆர்னு போகிற இடத்துலலாம் திக்ரா இருக்கு. அந்த திக்ருக்கு சொல்றப்ப அல்லாஹ் அல்லான்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அவுளியாக்களாக மாறி இருக்கலாம். ஏன்னா வீடியோ, யூடியூப், ஃபேஸ்புக், இன்டர்நெட்டு, ஜும்மா எல்லா இடங்களிலேயும் இதை பேச வைத்து விட்டார்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படின்னா பல பேர் சொன்னாங்க, என்னங்க சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்க. 3 டைம் போய் கேட்டேன், ஒரு பதிலுமே இல்லை, போய் தொலைதுன்னு விட்டுட்டேன் என்று அவர்கள் சடைகிறார்கள். தாய்மார்களே, உள்ளத்திலேயும் உடலிலேயும் பலம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை நினைக்கிற போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வந்தார். ரசூலல்லாஹ், தொழுக நோன்பு உண்டு நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. அதனால ஒரு காரியம் சொல்லுங்க, எல்லாமே லேசாகிற மாதிரி ஒரு எளிமையான காரியத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார். இன்ன ஷராயில் இஸ்லாம் கது கசரத் அலைனா, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் சிரமமாக இருக்கிறது. பனிக்காலம், ஒது செய்யணும், நின்று தொழுவணும்னா கஷ்டமா இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதனால ஒரு எளிமையான வழி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், உங்களது நாவு திக்ரில் நினைந்தவாறு இருக்கட்டும். என்ன அர்த்தம்? திக்ரி செய்யுங்கன்னு அர்த்தம் அல்ல, அதிகமாக திக்ரி செய்யுங்கள் என்று பொருள். இடைவெளி இல்லாமல் திக்ரி செய்யுங்கள் என்று பொருள். உங்களது நாவு விடுமுறை பெறவே கூடாது. அல்லாஹ் 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 என்று அல்லாஹுடைய திக்ரை செய்து கொண்டே இருங்கள். அல்லாம தீபியில் விட்ட ஹதீஸின்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அவர் கேட்ட கேள்விக்கு நபி அவங்க இப்படியே பதில் சொல்லணும். அவர் என்ன கேட்டாரு? வணக்க வழிபாடுகள் செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, அதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு எளிமையான காரியம் சொல்லுங்கன்னு கேட்டார் இல்லையா? நபி அவங்க திக்ரு செய்யுங்கன்னு ஏன் சொன்னாங்க? ஹதீஸுகள் சொல்லித் தருகிறார்கள், யார் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு நல்லமல் செய்வதற்கான உற்சாகத்தை தருகிறான், நல்லமல் செய்வதற்கான நல்வாய்ப்பை தருகிறான். நீங்க திக்ரு செய்ய 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 என்ன செய்யும்? மனதுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். எவ்வளவு நேரம் நின்று தொழுதாலும் என்ன செய்யாது? களைப்பே வராது. நோன்பு இன்னும் வைக்கலான்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். குர்ஆன் ஓத 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 இன்னும் ஓதலாங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று மனம் துடித்து கொண்டே இருக்கும். தாய்மார்களே, இது செயல்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம், செஞ்சு பாருங்க. யார் அதிகமாக திக்ரு செய்கிறார்களோ உடலும் பலமாக இருக்கிறது, உள்ளமும் பலமாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல, வஸாக்கிரீன் அல்லாஹ வஸாக்கிராத், அதிகம் திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள், அதிகம் திக்ரு செய்யக்கூடிய பெண்கள்னு பாராட்டுறான். அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை அவ்வளவு சும்மாவா சொல்லிடுவான்? அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, என் உள்ளம் இந்த எஸ்ஐஆர் மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா? இனி அடுத்து வர பிரச்சனைகளை நான் தாங்க வேண்டுமா? உடல் பலமடைய வேண்டும், உள்ளம் பலமடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யும். அல்லாம பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய சூஃபி மகான், பெரிய மாமேதை. அவங்கள பற்றி வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி வருது, ஒரு நாளைக்கு 500 ரக்காத்து தொழுவாங்களாம்.
500 ரக்காத்துங்க ஒரு நாளைக்கு தொடர்படியாக அத்தல் மௌத்து வரைக்கும் அவர்கள் தொழுவதற்கான உடல் ஆற்றல், மனசில் அந்த உற்சாகம் குறையாம கடைசி வரைக்கும் இருக்கே. ஒரு நாள் தொழுகலாம், 2 நாள் தொழுகலாம், ஹத்தல் மௌத் வரைக்கும் தொழுதிருக்காங்களே. என்ன ரகசியம்? அல்லாஹுவோடு அவர்கள் இணைந்திருந்த காரணத்தினால, அல்லாஹுவை நினைத்த காரணத்தினால வணக்க வழிபாடுகள் அவர்களுக்கு இலகுவாகிவிட்டது. ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு பக்கத்தில் நான் இருந்து பார்த்தேன் என்று அபூபக்கர் லௌஃபி என்று ஒன்று பதிவு செய்கிறார். சக்கராத்துடைய நேரம், அந்த நேரத்தில் குரான் ஓதினார். ஒரு குரான் ஓதி முடிச்சுட்டு குரான் இன்னொரு தடவை ஓதுறதுக்கு சூரத்துல் பக்கராவை எடுத்தார். பக்கராவினுடைய 70 ஆயத்துகளை ஓதி முடிக்கிற போது அவர் மரணித்து விட்டார். ஆச்சரியமாக இருக்கு. குரானை நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது எடுத்து உட்காந்து ஓதுனாவே தூக்கம் வருது இல்லையா? ஒரு 2 ஜுஸுக்கு மேல ஓத முடியல, லேசா அப்படி வெளியே போயிட்டு வரணும்னு தோணுது. அவர்கள் மரண தருவாய். அது எப்படிப்பட்ட இக்கட்டான நேரம் அது. அந்த நேரத்தில் தாய்மார்களே, அவர் முழு குரானையும் ஓதினார். மீண்டும் இன்னொரு முறை முடிப்பதற்கு ஆரம்பித்தார். சூரத்துல் பக்ராவோடு இறந்து போகிறார் என்றால் இந்த மனோ வலிமை, குரானின் மீது கொண்ட பிரியம் எப்படி உண்டானதுன்னா அவர்கள் அல்லாஹோடு நெருங்கி இருந்த இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாகத்தான். அப்போ சில பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஒரே முட்டு வலிங்கிறோம், ஒரே கை வலிங்கிறோம், ஒரே தலைவலிங்கிறோம். எல்லாவற்றிற்குமான தீர்வு எங்கே இருக்கிறது? அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்வதிலே இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் அல்லாஹுவை திக்ர் செய்ய 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 அல்லாஹ் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்துகிறான். மிக முக்கியமாக மனது சுத்தப்படுத்துவதற்கான பெரிய ஆயுதமே என்னதாங்க? அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான். ஏன்னா குரான்ல அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னதற்கான காரணங்கள் இதுவும் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். மனதில் இன்றைக்கு அழுக்கு நிறைய இருக்கிறது, பாவ சிந்தனைகள் நிறைய இருக்கிறது. அது பாவம்னே தெரியாமல் இருக்கிறது. மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கெல்லாம் நம்ம பிக் பாஸுக்கு போனோம்னா ஒரு வாரம் கூட தாங்க முடியாது. ஒரே வாரத்தில் எரிக்ஷன் ஆயிடுவாங்க. அப்படிதானே தாய்மார்களே? அந்த அளவிற்கு நம்மிடத்தில் தீய பண்புகள், பேச்சுகள், நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கினால்தான் அல்லாஹ் வந்து சேருவான். நபியாம சொன்னாங்க, அல் கல்பு அரிசுல்லாண்டா, உள்ளம் அல்லாஹ்வுடைய அரிஷ், அரியாசனம். அல்லாஹ் எப்போ வருவான்? குரான் எப்பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்? சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் சொல்லலை, அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, மன் அக்ஸர திக்ரல்லாஹ் பரிஅ மினன் நிஃபாக். யார் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்வார்களோ அவர்கள் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, வாடுகிற போதும் மும்மின்களாக வாழணும், மரணிக்கிற போதும் மும்மின்களாக மரணிக்கணும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. ஏன்னா வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களின் பக்கம் மனது திரும்புவதும் சிந்தனைகள் திரும்புவதும் பெரிய ஆபத்து. இன்னைக்கு இளைஞர்களிடத்தில், இளம் பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்க வீழ்ச்சியை நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எல்லா பெற்றோர்களும் முதல்ல உலமாக்களிடத்தில் பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைங்க சூழலை நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு. போகிற எல்லா இடங்களிலேயும் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இனி எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியலையே, பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாவும் இருக்க முடியல, அனுப்பிச்சா இப்படியான பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை பேசும்படி நாம் சொல்லலை, பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அல்லாஹுவோடும் ரசூலோடும் நம்முடைய பிள்ளைகளை இணைச்சி வைக்கணும். அல்லாஹுவோடும் ரசூலோடும் என் பிள்ளை இணைச்சி வைக்கணும். சாப்பாட்டை கீழே கொட்டுமே என்ன சொல்லணும்? கீழே கொட்டாதன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுங்க, தம்பி அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் கொடுத்துருக்கான், இந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இந்த ரிஸ்கை வீணாக்குனா, ரிஸ்கை இஸ்ராப் செஞ்சா வீட்டில் பரக்கத்து போயிடும், அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துடுவான்னு சொல்லணும். சாப்பாட்டை வீணாக்காதன்னு மட்டும் சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லணும். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இது. உங்க அத்தா வெளிநாட்டை வேலை செய்கிறார், அவர் மூலமாக இந்த ரிஸ்க் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது, நன்றி செலுத்த வேண்டும். கீழே கொட்டுனா பரக்கத்து போயிடும், அல்லாஹ் கோபப்படுவான்னு சொல்லணும். சங்கைக்குரிய தாய்மார்களே, கிபிலாவை பார்த்து காலை நீட்டுகிற பிள்ளை பார்த்து கோபப்படுங்க. கிபிலா அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கக்கூடிய இடம், அதை பார்த்து காலை நீட்டாதன்னு சொல்லணும். பெருமானாருடைய வார்த்தையை சொல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எதையோ நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், இதை சொல்லித்தர வேண்டும். தாய்மார்களே, என்னுடைய பிள்ளைக்கு முன்னால் சப்தமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நான் சாப்பிடுகிறேன், தொடர்ந்து சாப்பிடுகிறேன். ஒரு வாரம் கழிச்சு என் பிள்ளை பிஸ்மில்லா சொல்லும்.
ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போது நான் திக்ரோடு செய்கிறேன். இந்த பழையவங்க இருப்பாங்க, உட்காரும் போது அல்லான்னு உட்காருவாங்க. எழுதுறீங்களா? அல்லான்னு உட்கார். வீட்டில் தாதிமா நானிமாட்டெல்லாம் அந்த பழக்கம் இருக்கும். அதை பார்த்து அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அந்த பழக்கங்கள் வந்திருக்கிறது. சங்கைக்குரிய தாய்மார்களே, தெரிந்தோ தெரியாமலோ திக்கரை மறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். யார் அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ நல்லவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, நற்காரியங்களில் உற்சாகமாக இருக்கிறார்கள், அவர்களை மேலும் மேலும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் என்பதற்கான ஆதாரங்களை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, 3 காரியங்களில் இன்பம் பெறுங்கள்னா. ஒன்று தொழுகை, இன்னொன்று கராத்துல் குரான், 3வது திக்ருல்லாண்டா. தொழுகையிலே நீங்கள் இன்பம் பெறுங்கள் என்றார்கள். தொழுகும் போது நம்முடைய கண் குளிர்ச்சி ஏற்படும். திக்ர் செய்வதில் நம்முடைய உள்ள மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். கராத்துல் குரானில் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இன்பம் பெறுங்கள் என்றார்கள். ஓதுங்கள்னு சொல்லவே இல்லை. சூஃபியாக்களுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். குரான் ஓதுங்கன்னு சொல்லலை, திக்ர் செய்யுங்கன்னு சொல்லலை. திக்ரிலே இன்பம் பெறுங்கள் தான். எப்பங்க இன்பம் கிடைக்கும்? இந்த ஒரு திக்ர் சபையில செஞ்சா போதுமா? இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய திக்ரை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தாய்மார்கள், நீங்கள் ஒரு கவலை அரிசி போடுகிற போது பிஸ்மில்லா என்று வைங்க. சாப்பாட்டு இறக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு வைங்க. உணவு பரிமாறுகிற போது பிஸ்மில்லா என்று வையுங்கள். எந்த காரியத்தை துவங்குகிற போதும் பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் பழக்கப்படுத்தி விட்டால் நம்முடைய வீடுகள் அல்லாஹ் பரக்கத்தை நிறைந்து தருகிறான், இல்லையா? வீட்டிற்குள் வருகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தக்குன் அலைக்கும் பரக்காண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்ல மாசத்துல லாபம் மட்டுமே 40,000 ரூபாய் இருக்கு, ஆனா காசு எடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், கேட்குமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தங்கைக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான வழியை அல்லாஹ்வும் ரசூலும் தராம நம்மளை அனாதையா தெருவில் விட்டுட்டு போகலை. பொருளாதாரத்தை சம்பாதிப்பவர்கள் பரக்கத்தை பெறுவதற்கான வழியை சொல்லி கொடுத்தாங்க. வீட்டிற்குள் வருகிற போது சலாம் சொல்லிவிட்டு வந்தால் பரக்கத்து வரும். ஏன்? வேறொரு முஸ்லிம் ஷெரீஃபில் ஹதீஸிலே வருகிறது, ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது ஷைத்தான் கூடவே வர்றானா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோடனே அவர் சொல்றாரு, எப்பா லா மபீத் லக்கும். ஷைத்தான் சொல்றானா, இவர் சலாம் சொல்லிட்டாரு, ஆனால் இந்த ஊர்ல நீங்க தங்க முடியாது, போங்க என்று ஷைத்தான் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறான். சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் இல்லை, சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறான் என்று வருகிறது. தாய்மார்களே, என் பிள்ளை வீட்டிற்குள் வருகிற போது சலாம் சொல்லுகிறானா என்று பாருங்கள். இல்லை, நீங்க சலாம் சொல்லுங்க. கணவர் வீட்டிற்குள் வருகிற போது சலாம் சொல்லுகிறாரா என்று பாருங்கள். அல்ல, நீங்க சொல்லுங்க. இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லையே. என்னுடைய ரசூல் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. வீட்டிற்குள் போகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்கிறோம். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ரஹமத் உண்டாகட்டும், பரக்கத்து உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோமா இல்லையா? அப்பன்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் இதெல்லாம் குடுந்தானுங்க அர்த்தம். உடனே மனைவி என்ன சொல்றாங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்து. நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப பெருசா ஏதாவது எதிர்பார்ப்போம். அதற்கு சலாமத்தான் சொல்ல நினைக்க கூடாது. சலாமில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற போது அல்லாஹ் நம்முடைய உணவிலே வாழ்க்கையில் பரக்கத்து செய்கிறான். சங்கைக்குரிய தாய்மார்களே, நாவுகளால் இப்பொழுது திக்ர் செய்கிறோம். இந்த திக்ரு தொடர 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 நம்முடைய உள்ளமும் திக்ர் செய்யும் வல்ல நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.